தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் வந்து 2 மாசம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா வந்து நம்ம 2 மாசத்துல வந்து யாரையும் சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா மெயினா நான் பாக்குறது வந்து இந்த ரோட்ல பிளாக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த சிஎம் வரும்போது. இப்போ வந்து அப்படிலாம் இல்ல, 2 வேவா போலாம், சிஎம்க்கு ஒரு சைட ஒதுக்கிடலாம், அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டிராபிக் அந்த பீக் டைம்ல வராம இருக்கு. ஓகே, இந்த 2 மாசம் தமிழ்நாட்டு முதலமைச்சரா விஜய் அண்ணன் வந்திருக்காரு இல்லையா, அந்த 2 மாசத்துல என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காரு? என்ன மாதிரி மாற்றம்ன்றீங்களா? இது ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதாவது ஆக்சுவலா வந்து அங்க உள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு புரியாது தெரியும். ஆனா இப்போ வந்து எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருக்கிற மாதிரி அதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு போது கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஓகே, மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாருனாக்கா, முன்னாள் முதலமைச்சர் 6 மாசம் கூட நீடிக்காது இந்த ஆட்சின்னு சொன்னார் இல்லையா. சோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா 6 மாசம் நீடிக்குமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்? அதாவது வந்து இது வந்து நம்ம முடிவு பண்ணா எப்படிதானே அவங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சுதான் ஆகணும். சோ வந்து இவர் என்னதான் சொன்னாலுமே அவரால் முடிஞ்ச பெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம முடிவு பண்ணி எடுத்தது தான். சோ பார்க்கலாம் என்ன நடக்கும். 2 மாசம் நம்மளால சொல்ல முடியாது யாரா இருந்தாலும். ஓகே, என்னன்னா செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி 2 days முன்னாடி லோயலா காலேஜ்ல அந்த ஒரு ஜாப் ஃபேர் அந்த தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அவ்வளவு பேர் வந்து தெரியாதவங்களே நிறைய பேர் வந்திருந்தாங்க பசங்க. அதாவது அந்த அளவுக்கு இன்னும் ரீச் ஆகல. அதுக்கே வந்து அவ்வளவு கூட்டம் 50K மேல வந்திருந்தாங்க பீப்புள்ஸ் எல்லாம். ஸோ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் அது வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி. ஏன்னா முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல அது இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு ஒரு 2000 அந்த மாதிரி வேகன்சி கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல எல்லா ஃபீல்ட்லயும் நான் சொல்ல வரேன். எல்லா ஃபீல்ட்லயும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா, அதாவது டிரான்ஸ்பரன்சி அந்த ஒண்ணு பண்றாங்கன்னா அது எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரி என்ன எழுதிங்களா? அது ப்ரோ நான் இப்பதான் வந்து நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, ஊழல் பாத்தீங்கன்னாக்கா ஒழிக்கப்பட்டது அதிகமா என்றாலே அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு அவ்வளவு அக்யூரேட்டா தெரியாது. ஆனா இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் ஏதோ கொடுத்துருக்காங்க. அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நீ காலைல தான் நானே பார்த்தேன். ஸோ டைரக்டா வந்து எங்கேயாவது வந்து இந்த மாதிரி கரப்ஷன் ஏதாவது நடந்தா இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா நிறைய பேர் தைரியமா பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு கம்மியாகும்னு நினைக்கிறேன். பயப்படுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாருனாக்கா, யாரும் ஊழல் கேட்டாங்க, காசு கேட்டாலும் என் பேரை சொல்லுங்க, உங்க அண்ணன் இருக்கான்னு சொல்லுங்க, சித்தப்பா இருக்கான்னு சொல்லுங்க, அண்ணன் தம்பி இருக்கான்னு சொல்லுங்க, அந்த மாதிரி என் பேரை சொல்லுங்க சொல்றாரு இல்லையா. இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பண்ணதில்லை. அதுதான். சோ இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கா? எப்படி இது? எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லி நானும் பார்த்ததில்ல. ஸோ இது வந்து ஒரு விஷயத்துல எப்படி சொல்றது, ஒரு காமனா இல்லாம இருக்கலாம். ஆனா அது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. ஐயோ சிஎம் அப்படி இப்படின்னு பயப்பட மாட்டாங்க. கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க பீப்புள்ஸ். எந்த ஒரு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா ஈஸியா போய் பார்க்க முடியாது. ஆனா இவரை போய் தலைமை செய்ததுல ஈஸியா பார்க்கலான்றாங்க. அதை பத்தி நம்ம அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்குங்களா? அது கரெக்ட் தான் ப்ரோ, உண்மையை சொல்லணும். ஏன்னா சிஎம்னாலுமே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நம்மளால தேர்ந்தெடுக்கப்படும். ஸோ வந்து அப்படி இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனாலும் ஈஸியா ரீச் பண்ண முடியும் போது, நடுவில் யாருமே இல்லாம இருக்கும்போது நம்ம டைரக்டா பேசுறது நல்ல விஷயம் தான். சீக்கிரமா அதுக்கான முடிவு கிடைக்கும். சினிமால ஒருத்தர் இந்த மாதிரி முதலமைச்சர் ஆகுது கரெக்டா தப்பா போகுது? இதுக்கு முன்னாடி 3 வாட்டி 3 பேர் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் தப்பு கரெக்ட்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வர, நீங்க தனுஷ், சூர்யா அவங்க எல்லாம் கிளம்புறாங்க, ராகுல் எல்லாம் வராரு இல்லையா. அதை பத்தி நினைக்கிறீங்க ப்ரோ? ஓப்பனா சொல்றேன், இது நடிகர்ன்னு இல்ல, எந்த ஒரு காமன் பீப்புளுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்டம் இருந்து நான் பண்ணணும்னு வந்தாங்கன்னா வரட்டும், யாரையும் தடுக்க முடியாது. அது மக்கள் நம்பினாங்கன்னா அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே ஜெய், இப்ப பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் தெரியாது ப்ரோ எனக்கு. அண்ணாமலை தெரியாதுங்களா? பிஜேபி தெரியும், அந்த பிஜேபி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஓகே, இப்ப அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா பிஜேபி விட்டு பாத்தீங்கன்னாக்கா புது கட்சி ஒன்று தொடங்க போயிருக்காரு. அதை விட்டு இயக்கத்து மூலியமா ஒரு 19 லட்சம் பேர் இளைஞர்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? மேபி அதாவது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு படிச்சவர். அவர் எப்படி சொல்றது, ஒரு படிச்ச பர்சன் தான் நம்பி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவர் வந்து இப்ப ரீசெண்டா நிறைய இது மீட் பார்த்தேன். ஸோ அதுலயுமே வந்து நல்லா பேசி இருந்தாரு. ஓகே, விஜய் அண்ணனுக்கு 2031 தேர்தலில் மிக சட்டமன்ற தேர்தலில் சவாலா வருவாரா அண்ணாமலை? இல்ல ஆக்சுவலா வந்து அது எனக்கு அவ்வளவு இதுவா சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க, இப்போ வரைக்கும் எதுவுமே பெருசா இம்பாக்ட் இல்ல. மேபி இந்த ஒரு 5 வருஷத்துல விஜய் அண்ணா பண்ணும்போது அதுக்கு வந்து இவங்க ஏதாவது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, திமுக வந்து 2031 தேர்தலில் மீண்டும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரணும்னா அவர் என்னென்னலாம் மாத்திக்க வேண்டியது இருக்கு? முக்கியமா வந்து இதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மக்களுக்கு வந்து என்ன நடக்குதோ அதை வந்து ஃபுல்லா ஈக்குவலா, பார்ஷியல்னு சொல்லக்கூடாது, ஈக்குவலா எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த ஒரு சில கேட்டகரிஸ் அப்படிலாம் பிரிக்காம ஏதாவது ஒன்று பண்றாருன்னா எல்லாருக்கும் சமமா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது வந்து நானே அடிபட்டிருக்கேன், அதனால தான் சொல்ல. ஓகே, அந்த ஒன்று மாத்திக்கிட்டானா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2031 தேர்தலில் வந்துருவாரு நினைக்கிறீங்களா? அது மட்டும் சொல்ல முடியாது, நிறைய இருக்கு, எனக்கு தெரியாது நிறைய இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பாயிண்ட் சொல்லுங்க. அவர் என்னென்னலாம் தப்பு பண்ணாரு, எதனால தோல்வி சந்திச்சாரு? என்னென்ன தப்பு பண்ணாருன்றீங்களா?
ப்ரோ இது ரொம்ப ட்விஸ்டா இருக்கு ப்ரோ. இல்ல சொல்லுங்க, எனக்கு வாழ்க்கையில பார்த்த விஷயம் தானே. டிஎம்கே அந்த ஜென்சி ஐடி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உதயனா தம்பிடா அப்படின்றாங்க. ஐயோ அது வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஓவர் ப்ரோ. அது ஏன் தெரியுமா சொல்றேன், இத்தனை நாள் வந்து அப்படி யாருமே இருந்தாம எனக்கு தெரியல. திடீர்னு வந்து இப்போ வந்து அந்த மாதிரி அதெல்லாம் வேணாம். அதாவது சினிமால இருந்து வந்திருக்காங்க, அதனால நானும் அதே மாதிரி பண்றேன். மக்களுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சாலே அவங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா வரலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த டீம் இருக்கிறதுனாலே வளர்ச்சி அடின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னா இதனால தான் அழிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கட்சியை. புரியல ப்ரோ. ஜென்சி டிஎம்கேனால தான் வந்து இந்த கட்சி அழிய போகுது அப்படின்றாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா முன்னாடி இருந்தவங்களுக்கு அது அரசியல்னா என்னன்னு தெரியும். இப்போ வந்தவங்களுக்கு அரசியல்னா இல்ல, ஜஸ்ட் இந்த ரீல்ஸ் பார்த்து இதான் அரசியல் நினைச்சிட்டு போறாங்க. ஸோ அதனால வந்து மேபி அவங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதனால விஜய் இந்த கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துலயே முதலமைச்சர் ஆயிட்டாரு? எதனால நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பேசினதுனாலும் சொல்றதை விட மக்கள் வந்து புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சதுனால நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். புதுசா நிறைய பேர் இருந்திருக்காங்க. சீமான் அவர்கள் இருந்தாரு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவர் மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புறாரு. எல்லாருமே அவருக்கும் பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த தேர்தல் அவரால் முன்னாடி வர முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்னா இது நான் சொல்லுவேன், ஓகேவா உங்களுக்கு? சொல்லுங்க. அதாவது எப்பவுமே வந்து மக்களோட பிரச்சனையை பேசணும். அடுத்தவன் இப்படி பேசுறான், அவனுக்கு பதில் சொல்றதுக்காகவே ஒரு மேடை போட்டு பேசக்கூடாது. பிரச்சனை ஆக்சுவலா என்ன பிரச்சனையோ அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுமோ அதை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு இவன் எதுக்கு இப்படி பேசுறான், அவன் எதுக்கு இப்படி பேசுறான் அப்படின்னு பேசினா அந்த கட்சியோட பேரு அது கொஞ்சம் எப்படி சொல்றது, எல்லாருமே ஒரு விஷயம் தெரியணும்னு போக மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு யாரை கலாய்க்க போறாரு அதுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு போற மாதிரி போயிடுவாங்க. தலைவன் சாட்டியை பத்தின சாட்டை திரும்ப வேணாம் ப்ரோ. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அவரெல்லாம் வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு என்னால் தான் வந்து இத்தனை கோடி ஓட்டு தளபதிக்கு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு யூடியூப்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்திருக்குன்னு அத்தனை ஓட்டும் போட்டு தான் விஜய் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அதுதான் சொல்றேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு ஓட்டு வந்திருக்கணுமே. அவருக்கு இருக்கிற அந்த லைக்ஸ் வந்த அளவு கூட அவருக்கு ஓட்டு வரலன்றது தான் எனக்கு புரியல. ஏன் ஓட்டு வரல? என்ன காரணம்? அவங்கள யாருமே நினைக்கல, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு நினைக்கல. அதாவது இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நினைச்சிருக்காங்கன்னா நடுவில் வந்து ஏடிஎம்கே கூட ஒரு லெவலுக்கு, அதாவது எப்படி சொல்றது, நினைக்காத லெவலுக்கு வந்தாங்க. ஹை லெவல்ல ஒரு காம்படிட்டரா வந்தாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து யாருமே அந்த ஒரு காம்படிட்டர் லெவலே நினைக்கல. ஜஸ்ட் காம்படிஷனே நினைக்கல. அவ்வளவுதான். என்ன காரணத்துக்கோசம் அவங்க நினைக்கல? அதான் சொன்னேன் ப்ரோ. அவங்க வந்து இதுதான் ப்ரோ, ஒரு சொல்யூஷனுக்காக பேச மாட்டாங்க. அடுத்தவனை குத்தி காட்டணும், அவன் பண்ண தப்ப சொல்லி காட்டணுன்றதுக்கு தான் பேசுறாங்க. தவிர நான் என்ன பண்ணுவேன், என்னால என்ன முடியும்ன்றது யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பெருசா. அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. சூப்பர் ஜி, நன்றி ஜி.